வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு ஒரு டயட் ஃபுட்டு பார்க்கலாம். நான் மிக்சி ஜாரில் வந்து ஒரு 12 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன், ஒரு கொத்து கருகாப்பில்லு. இன்னும் வந்து நான் முளைக்கட்டி நான் வேக வச்சுட்டு பயிர் முளைக்கட்டின பயிர் வேக வைக்காமையும் செய்யலாம். இன்னைக்கு நான் வேக வச்சிருக்கேன் பாருங்க. இதில் இவ்வளவு போட்டு போகிறேன். இவ்வளவு ஜீரகம் போட்டுக்கு போறேன், ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கு போறேன். 1/4 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கு போறேன். பாருங்க, இதுல இவ்வளவு கோதுமை மாவு 1 ஸ்பூன், இது வந்து டேபிள் ஸ்பூன், இதுல 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு போறேன். பாருங்க, 1க்கு 2 பேஸ்ட் பண்ணிட்டு வந்துடலாம். அதையே பாருங்க, அரைச்சிட்டு வந்துட்டேன் நான். இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம ரொட்டி இப்போ தட்டிட்டு நான் இப்போ ரொட்டி தட்ட போறேன். கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றல, எண்ணெயை வந்து தொடச்சி தான் விட்டுருக்குறேன். பாருங்க, சாதாரண நம்ம வீட்டில் கோதுமை மாவு ரொட்டி, பின்ன கோதுமை மாவு ரொட்டி, ராகி மாவு ரொட்டி எல்லாம் தட்டுவோம் அல்லவா, அது மாதிரி தட்டிக்கலாம். எனக்கு தோசைக்கல்லையே வரும், அதனால தட்டுற. வராதவங்க ஆயில் பேப்பர் வச்சு தட்டிக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது வேணா நெய் விட்டு கொடுத்துக்குங்க. நான் இப்போ இதில் எண்ணெயை ஊற்ற போகிறது கிடையாது. பாருங்க, நான் அரைச்ச பயிருக்கு நான் 2 எண்ணெய் எடுத்தாச்சு. இந்த 1 கல்லில் இருக்கு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம். இதுக்கு எல்லாத்தோடையும் இது மேட்ச் ஆகும். எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சும்மாவே சாப்பிட்டுக்கலாம். வாங்க நம்ம வீட்டில் சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.